ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்களோடு. இன்றைக்கு சாபத்தை பற்றி பார்ப்போம். எத்தனையோ பேர் சாபத்தில் இருக்காங்க. அந்த சாபத்திலேருந்து விடுதலை பெறணும்னா என்ன செய்யணும்? சாபத்துக்கு எபிரேய வார்த்தை ஆர்ஆர். இதில் மொத்தம் 3 எழுத்து வரும். அலெஃப், ரேஷ், ரேஷ். நிறைய பேர் சாபத்துக்குள்ளாக இருக்காங்க. இந்த சாபம் நீக்கப்பட வேண்டுமென்றால், குடும்ப சாபம் நீக்கப்பட வேண்டுமென்றால் ஒரு காரியம் செய்யணும். ஆதியாகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது, 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை ஆராராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. இங்கே நோவாவுடைய பேலை ஆராராத் என்னும் மலைகளின் மேல். ஆராராத் என்றால் சாபம் நீக்கப்படுதல். இன்னைக்கு நம்ம குடும்ப பேலை ஆராராத் மலைக்குள்ளாக வர வேண்டும். அப்போதான் சாபம் நீக்கப்படும். இந்த ஆராராத்தில் 4 எழுத்து உண்டு. அலெஃப், ரேஷ், ரேஷ், டெட். இந்த 4 எழுத்து சேர்ந்து தான் ஆராராத். முதல் 3 எழுத்து எடுத்தால் ஆர்ஆர். ஆர்ஆர்னா என்ன? சாபம். இந்த சாபமான வார்த்தை கூட ஒரே ஒரு எழுத்து சேருது, அதுதான் டெட். டெட்னா என்ன? சர்ப்பம், வெண்கல சர்ப்பம், நமக்காக உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். ஸோ சாபமான வாழ்க்கையில் யெகோஷுவாகிய வெண்கல சர்ப்பம் இணைக்கப்படும் போது, டெட் இணைக்கப்படும் பொழுது அது ஆராராத்தா மாறுது. அப்போது சாபம் நீக்கப்படும். ஸோ இன்றைக்கி உங்கள் பேழை ஒரு மலையின் மேல் தங்க வேண்டும். உங்கள் குடும்ப பேழை, உங்கள் வாழ்க்கை என்னும் பேழை அந்த அரராத் மலை மேலே தங்கணும். இன்றைக்கி நமக்கு அரராத் மலை எது? கல்வாரி மலை. அங்கே தான் நமக்காக யோசுவா உயர்த்தப்பட்டார். அந்த வெண்கல சர்ப்பம் அங்கே உயர்த்தப்பட்டது. நம்ம அவரோடு இணைந்தால் சாபமாக இருக்கிற நம்முடைய பேழை அந்த டெட்டோடு இணைஞ்சால் உங்கள் சாபம் நீக்கப்படும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஸோ அரராத் என்னும் வார்த்தையில் ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.